முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் ஈர்க்கப்படும் என்று கூறப்பட்டுள்ள 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீட்டை தமிழகத்திற்கு கண்டிப்பாக கொண்டு வர முடியும் என்று தென்னிந்திய வர்த்தக கூட்டமைப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு டைம்லி இன்வெஸ்டர் சமிட். ஏன்னாக்கா இந்த டயத்தில் எக்கானமி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த டயத்தில் இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆங்கிளில் பார்க்கறச்சு இந்த 1,20,000 and odd crores எக்ஸ்பெக்ட் பண்ணுற இது கண்டிப்பாக பூர்த்தி ஆகுங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதே பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 4.5 ஆண்டுகளாக கவர்மெண்ட் ஒரு ஸ்டேஜ்லேயும் அவங்க இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதனால் சில பேர் சொல்லுவாங்க இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு இப்போ வரேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இட் லுக்ஸ் ஃபுல் டைம். எனக்கு இது நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் ஒரு 32-33 MOU சைன் பண்ணியிருக்காங்க. 40 அந்த கோடி கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இது எனக்கு இப்போது இன்வெஸ்டர்ஸ் ஓவர் நைட் அப்படியே எடுத்து வர மாட்டாங்க. அவங்க நிறையா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், எக்கனாமிக் சுச்சுவேஷன் பார்த்துட்டு மற்ற எல்லாரோடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஆங்கிளில் பார்க்குறச்சு ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு கம்பெனியும் எவ்வளோ கையெழுத்து போட்டிருக்காங்களோ அந்த பேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு தான் இருக்குது. அதை கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது.